friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சோள மாவு வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்தியான தோசை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதை எப்படி செய்யறது அப்படின்றத செஞ்சு காமிச்சறேன். ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் இந்த வீடியோலயே சொல்லிருக்கேன். வாங்க இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர், அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசையை ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது மூலயமா நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது அந்த நார்மல் ஓட்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் 100% கிரெயின் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிசானோவுடைய ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோதுமையை வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் பண்ண மாதிரி இருக்கும். நார்மல் ஓட்ஸ் மாதிரி இருக்காது. இதில் வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஓட்ஸை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்மல் ஓட்ஸை விட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கப்பு வந்து சோள மாவு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கிடையாது, சோள மாவுன்னு சொல்லிகிட்டே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த சோள மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து சோளத்தை வாங்கி நீங்கள் திரிச்சு கூட வச்சுக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இது வந்து ஊறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்மளால் செஞ்சிட முடியும். ரொம்ப ஹெல்த்தியாகவுமே இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றுனது எல்லாத்தையுமே நல்லா அந்த ஓட்ஸு, மாவு, ரவை எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 பீட்ரூட்டை இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டை அப்படியே ஒரு பொரியலாவோ இல்லை எதுவோ நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை செய்யும்போது ஒரு 1/2 பீட்ரூட்டை நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி திக்காக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நம்மளுடைய தோசை மாவு வந்து ரெடி. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் வந்து எங்கே வாங்கினது நிறைய பேர் கேட்குறீங்க, புதுசாக பார்க்குறவங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஷாப் ராஷ் குக்வாஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ உங்களுக்கு பையிங் லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஷாப் அட்ரஸுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம மாவை எடுத்து அதை நல்ல ஒரு தோசையாக இந்த மாதிரி நம்ம வந்து வாத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, நல்லா உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரியே வரும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமை தோசை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கோதுமை தோசையோட டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை இது, பிரேக்ஃபாஸ்ட் இது. நல்லா குவிக்காக செய்யலாம், ஹெல்த்தியாகவும் நம்மளால் சாப்பிட்லாம். டெய்லி இந்த ஒயிட், அதாவது அரிசி மாவு தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இதை திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 2 பக்கமுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுடைய சோளம் ஓட்ஸ் பீட்ரூட் தோசை ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ சூப்பர் ஹெல்தியான சோளம், ஓட்ஸு, பீட்ரூட்லாம் வச்சு ஒரு சூப்பரான தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு நார்மல் ஒயிட் தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். பிசிஓடி ப்ராப்ளம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினை நல்லாவே இது இன்க்ரீஸ் பண்ணும். நான் வந்து பக்கத்தில் நிறைய கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி சட்னி வந்து பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காய்லேயே வந்து நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மல் அரிசி மாவு தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வரைக்கும் பை பை.